குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த மனிதனும் சுற்றுச்சூழலும் 9வது சமூக அறிவியல் புவியியல் அப்படின்ற பாடத்துல மனிதனும் சுற்றுச்சூழலும் நம்ம நினைச்சுதான் பார்க்க போறோம். சரியா? இந்த மனிதனும் சுற்றுச்சூழலும் எப்படி காணப்படுகிறது அப்படின்ட்டு நினைச்சாங்க. நம்ம ஏற்கனவே உயிர்கோளங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஒரு 4 கோளங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் போன கிளாஸில் பார்த்தோம். அந்த 4 கோளத்தில் காணப்படுகின்ற அந்த மனிதன் தான் என்ன செய்யறான் அப்படின்னா சுற்றுச்சூழலில் காணப்படுகிறான் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். சரியா? இதில் இந்த சுற்றுச்சூழல் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள தொடர்புகளை பற்றியது தான் எனது சுற்றுச்சூழல் அப்படின்னு நினைச்ச அப்படின்றது காணப்படுகிறது. அதாவது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள தொடர்புகளை அந்த தொடர்புகளை பற்றியதான் எனது சுற்றுச்சூழல் அப்படின்ட்டு நினைச்சிடும் நம்ம பார்க்குறோம். அந்த சுற்றுச்சூழல் பார்க்கும்பொழுது அங்கே மனிதனுடன் ஒன்றோடு ஒன்று, அதாவது மனிதன் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்ந்து வரும், அதாவது வாழ்ந்து வரும் சுற்றுப்புற சூழலை தான் நம்ம நினைச்சிடும் அப்படின்னா சுற்றுப்புற சூழல் அப்படின்னு நினைச்சிடும் அழைக்கப்படுகிறோம். அதாவது மனிதனும் சுற்றுச்சூழலும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே இயற்கையோடு மனிதன் நினைச்சிடும் வாழப்படுகிறான். அப்போ இயற்கையோடு அந்த மனிதனுக்கு இயற்கைக்கும் இடைப்பட்ட அந்த சுற்றுச்சூழலை தான் நம்ம நினைச்சிடறோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு நினைச்சிடறோம் மேற்கொள்கிறோம். இந்த சுற்றுச்சூழல் மேற்கொள்ளும் பொழுது அது மனிதன் தொன்று தொட்டு ஒன்றி வாழ்ந்து வரும் சுற்றுப்புற சூழலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்ட்டு நினைச்சிடறோம் அழைக்கப்படுகிறதாம். அப்போ அந்த சுற்றுச்சூழலில் என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு நினைச்சிடும். இந்த சுற்றுச்சூழலை என்விரான்மெண்ட் அப்படின்ற சொல் எதிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா எம்பிரான் என்ற பிரான்ச் மொழியிலிருந்து நினைச்சப்படுகிறது அப்படின்னா பெறப்பட்டது அல்லது வளரப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சிடும் பார்க்குறோம். இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னா என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அல்லது எந்த மொழியிலிருந்து காணப்படுகிறது அப்படின்னா பிரான்ச் மொழியிலிருந்து நினைச்சப்படுகிறது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற சொல் நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ எம்பிரான் அப்படின்ற சொல் எந்த மொழியில் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா பிரான்ச் மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு என்ன செய்யணும் தெரியணும் உங்களுக்கு. சரியா? அப்போ இந்த என்விரான் என்பதன் பொருள் சுற்றுப்புற சூழல் அல்லது சுற்றுச்சூழல் அப்படின்னு நினைச்சப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ என்விரான் என்பதன் பொருள் என்விரான் அப்படின்ற பொருளுக்கு அங்கே சுற்றுப்புறம் என்பதாகும். என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த பொருளுக்கு சுற்றுப்புறம் அப்படின்னு என்பதாக காணப்படுகிறது. அப்போ சுற்றுச்சூழல் என்பது ஒரு உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கியதாகும். இந்த சுற்றுச்சூழல் அல்லது சுற்றுப்புற சூழல் எதை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது அப்படின்னா உயிருள்ள உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கியதாக இந்த சுற்றுப்புற சூழல் என்னச்சப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. சரியா? அப்போ இந்த மனிதனும் சுற்றுச்சூழலும் எப்படி காணப்படுகிறது அப்படின்னா ஆதிகால மனிதர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே அந்த ஆதிகால மனிதர்கள் உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் தேவைக்கு நம்மளுடைய தேவைக்கு அந்த மனிதர்களாக நமக்கு தேவைக்கு இயற்கையை சார்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா காணப்பட்டிருந்தன. அதை இயற்கையை சார்ந்து அப்படின்னா இப்போ உணவு, உடை, இருப்பிடம் அப்படி இருக்குன்னா அங்கே ஆறுகள் பக்கத்தில் என்ன செய்வாங்க அங்கே நிறைய தண்ணிகள் இருக்கும். அப்போ தண்ணி இருந்ததா அப்படின்னா அந்த விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு தொழிலாக காணப்படும். அப்போ அதுலேருந்து நிறைய விளைபொருட்கள் நம்ம என்ன செய்யலாம் விளைவிக்கலாம். அப்போ அதுலேருந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நமக்கு உடை, இப்போ பருத்தி நம்ம இப்போ பயிரிடுகிறோம் அப்படின்னா அதுலேருந்து நூல் நூற்றல் அந்த மாதிரி என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ நூல் நூற்றல் காணப்படுகிறதுனால அங்கே என்னது ஆடைகள் நம்மளுடைய இப்போ நம்ம ஃபேஷன் அந்த மாதிரி ஆடைகள் போடுறோம் அப்படின்னா இப்போ பருத்திலேருந்து இதை என்ன செய்கிறாங்க தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருப்பிடம் அங்கே தண்ணீர் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே என்ன செய்யப்படுறது அப்படின்னா மணல்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அதன் மூலமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா வீடுகள் கட்டப்படுகிறது. அப்போ நம்ம என்ன அப்படின்னா மனிதர்களாகிய நாம் உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் நம்ம இயற்கைக்கு, அதாவது நம்மளுடைய தேவைக்கு இயற்கையை சார்ந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சார்ந்து வாழ்ந்து வந்தோம். அப்போ பழங்கால மனிதர்களும் அந்த மாதிரி தான் என்ன செஞ்சாங்க வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்புறம் மனிதன் தன் நிமிர்ந்த நிலை மனிதன் எப்படின்னா தனது நிமிர்ந்த நிலையுடன் என்ன செய்கிறான் அப்படின்னா மேற்கொள்கிறான்
கைகள் மற்றும் அறிவு கூர்மை செயல்பாடுகளால் பிற உயிரினங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி ஒரு உயிர்நிலையை பெற்று மகிழ்ச்சி வாழ்ந்து வந்தான். அதாவது என்ன அப்படின்னா, மனிதன் தன்னுடைய உயர்நிலையை வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அடையப்படுகிறான். அது எப்படி அடையப்படுகிறான் அப்படின்னா, அவனுடைய அறிவு கூர்மையான செயலை வைத்து என்ன செய்யறான் அப்படின்னா அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா மனிதன் வந்து உயர்வு நிலைக்கு என்ன செய்யறான் அடையப்படுகிறான். அதன் மூலமாக அவனுடைய மகிழ்ச்சி, அவனுடைய சந்தோஷம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. அப்போ அந்த பழைய கற்கால மக்கள் அந்த பழைய கற்காலத்திலிருந்தும் புதிய கற்காலம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டாங்க. பழைய கற்காலத்திலிருந்து புதிய கற்காலம் வரைக்கும் என்ன செய்யப்படுது அப்படின்னா பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் அக்காலத்தில் தொழில்நுட்பம் இல்லாத, அதாவது டெக்னாலஜி இல்லாத காலத்தில் கூட ஆதிகால மனிதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அங்கே புதிய கண்டுபிடிப்புகள்லாம் என்ன செஞ்சாங்க கண்டுபிடித்தாங்க. அப்படி கண்டுபிடித்த பொருள் என்ன அப்படின்னா சக்கரம், நெருப்பு, கருவிகள், வேளாண் முறைகள், குடியிருப்புகள், இதெல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா பழங்கால மக்கள், அதாவது புதிய கற்காலத்திலிருந்து பழைய கற்காலத்திலிருந்து புதிய கற்காலம் வரைக்கும் இவங்க என்ன செஞ்சாங்க, சக்கரம், நெருப்பு, கருவிகள், வேளாண் முறைகள், குடியிருப்புகள், இதெல்லாம் என்ன செஞ்சாங்க பழைய கற்கால மக்களும் புதிய கற்கால மக்கள் வரைக்கும் என்ன செய்யப்படாத இதை கண்டுபிடித்தாங்க. அதுக்கப்புறம் மேலும் தனது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கினார்கள். மேலும் தன்னுடைய வாழ்க்கை முறையை பயன்படுத்த, அதாவது மேலும் உயர்த்தி கொள்வதற்காக அவங்க எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா புதிய தொழில்நுட்பத்துறையை வந்து என்ன செஞ்சாங்க, பழைய கற்கால மக்களாலும் சரி புதிய கற்காலம் மக்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பயன்பாட்டை வந்து என்ன செஞ்சாங்க, தொழில்நுட்ப பயன்படுத்த அவங்க என்ன செஞ்சாங்க பயன்படுத்தி கொண்டாங்க. அப்புறம் நவீன காலத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தினால் தன் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக தன் சுற்றுச்சூழலை மாற்றி அமைத்தன. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நவீன காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கத்தில், அதாவது நவீன காலத்தில் என்ன செய்யப்படுது அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக என்ன செய்யப்பட்டது காணப்பட்டிருந்ததுனால தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்காக தன் சுற்றுச்சூழலை மாற்றி என்ன செஞ்சாங்க அமைத்தாங்க. இதன் காரணமாக தான் இயற்கை வளங்கள் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா சுரண்டப்பட்டது. இதன் காரணமாக தான் இயற்கை வளங்கள் வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா சுரண்டப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சிரோம் பார்க்குறோம். எதில், இந்த மனிதனும் சுற்றுச்சூழலை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிபி பொது ஆண்டு 1972ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் அப்படின்னு நினைச்சிரோம் அறியப்பட்டோம். அதாவது இந்த ஸ்டாக்ஹோம் அப்படின்ற மாநாட்டில் மனிதன் வந்து சுற்றுச்சூழலை வந்து நினைச்சிறான் அப்படின்னா உருவாக்கி வடிவமைத்தான் அப்படின்ட்டு நினைச்சிறான் நாம் தெரிகிறோம் அல்லது அறியப்படுகிறோம். அப்போ அங்கே வந்து ரியோ டி ஜெனிரோ நகரில் 1992 ரியோ டி ஜெனிரோ நகரில் 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற புவி உச்சி மாநாடு, அங்கே நடைபெற்ற புவி உச்சி மாநாடு ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என்று அழைக்கப்பட்டது. அங்கே ஐக்கிய நாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி காணப்படுகிறது அப்படின்னா சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சிரோம் பார்க்குறோம். இதில் அந்த ரியோ டி ஜெனிரோ அப்படின்ற நகரில் 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற புவி உச்சி மாநாடு அங்கே வந்து ஐக்கிய நாடுகளில் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சிரோம் பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழலின் வகைப்பாடுகள். இந்த சுற்றுச்சூழலின் வகைப்பாடுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழல், மனித சுற்றுச்சூழல், மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அப்படின்னு நினைச்சுதான் பார்க்குறோம். இப்போ இயற்கை சுற்றுச்சூழலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிலம், காற்று, நீர். இயற்கை சுற்றுச்சூழலை பார்த்தோம் அப்படின்னா நிலம், காற்று, நீர் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழல் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த இயற்கை சுற்றுச்சூழலை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா அதில் நிலக்கோளம் அப்படின்ற உள்ளடக்கி காணப்படுகிறது, நீர்க்கோளம் அப்படின்ற உள்ளடக்கி காணப்படுகிறது,
வாயு கோளம் அப்படின்ற உள்ளடக்கி காணப்படுகிறது. உயிர்கோளம். இந்த 4 கோளத்தை பற்றி நம்ம ஏற்கனவே முன்பு போன படத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்படி தானே? அப்போ இந்த பாடத்தில் மனிதனை பற்றியும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கூறுகளை பற்றி நம்ம நினைச்சிடும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நினைச்சிடும் இயற்கை சுற்றுச்சூழல் என்ன அப்படின்னா நிலம், காற்று, நீர், அந்த மாதிரி. அதாவது என்ன, நிலக்கோளம், நீர்கோளம், வாயு கோளம், உயிர்கோளம் அப்படின்னு நம்ம நினைச்சிடும் பார்த்தோம். இந்த கோளங்கள்லாம் நினைச்சு அப்படிங்கிறது அப்படின்னா இந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழல் அப்படின்னு நினைச்சிடும் மேற்கொள்கிறோம். சரியா? அப்போ இந்த பாடத்தில் நம்ம படிக்க போது மனிதனை பற்றியும் மனிதனால் உருவாக்கப்பட்ட இயற்கை கூறுகளை பற்றி நம்ம நினைச்சிடும் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனித சுற்றுச்சூழல். மனித சுற்றுச்சூழலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதாவது அங்கே கட்டடம், பூங்கா, பாலம், சாலை மற்றும் தொழிற்சாலை, நினைவு சின்னங்கள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா மனித சுற்றுச்சூழல். இது என்ன அப்படின்னா மனிதனால் காணப்படுகின்ற, அதாவது மனிதன் கட்டப்பட்டது. அதாவது மனித சுற்றுச்சூழல் என்பது ஒரு மனிதன், அவனது குடும்பம், அதாவது என்ன அப்படின்னா குடும்பம், ஃபஸ்ட்டு தொழில், அதுக்கப்புறம் சமூகம் ஆகியவற்றுடன் கொண்டுள்ள தொடர்புகளை விளக்குவதாகும். அதாவது அவனால் உருவாக்கப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா மனித சுற்றுச்சூழல், மனிதனால் காணப்படுகின்ற சுற்றுச்சூழல். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா குடும்பத்தை பற்றி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தொழிலை பற்றி, மூணாவது அவனுடைய சமுதாயத்தை பற்றி என்னச்சப்படுகிறது அப்படின்னா இந்த மனித சுற்றுச்சூழல் என்னச்சப்படுகிறது அப்படின்னா விளக்கப்படுகிறது. இது மேலும் பல்வேறு கலாச்சார கூறுகளையும் என்னச்சப்படுகிறது காணப்படுகிறது. அது என்னென்ன அப்படின்னா கல்வி, மதம், பொருளாதாரம், அரசியல் போன்ற அதோடு தொடர்புடையதாக என்னச்சப்படுகிறது மனித சுற்றுச்சூழல் என்னச்சப்படுகிறது காணப்படுகிறது. மூணாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல். மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் நினைச்சிடும் மூணாவதாக நம்ம நினைச்சிடும் பார்க்குறோம். அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் என்ன அப்படின்னா அங்கே அரசியல், பொருளாதாரம், கல்வி, மதம், சமூகம், அதுக்கப்புறம் என்ன மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் என்னது கட்டடம், பூங்கா, பாலம், சாலை, தொழிற்சாலை, நினைவு சின்னங்கள். இதுதான் என்னது மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் இயற்கையை என்ன சொல்றது அப்படின்னா அதுதான் என்னது அரசியல், பொருளாதாரம், கல்வி, மதம், சமூகம், குடும்பம், தனிநபர் அப்படின்னு நம்ம நினைச்சிடும் பார்க்குறோம். அப்போ தனிநபர் அப்படின்னா குடும்பம், சமூகம், மதம், கல்வி, பொருளாதாரம், அரசியல் அப்படின்னு நினைச்சிருக்குது மனித சுற்றுச்சூழலாக காணப்படுகிறது. அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் என்ன அப்படின்னா நம்மளால் உருவாக்கப்பட்டது என்னது அப்படின்னா கட்டிடம், பாலம், சாலை, இந்த மாதிரி என்னச்சு அப்படி இருக்குது, தொழிற்சாலை, பூங்கா, இந்த மாதிரி என்னச்சு அப்படி இருக்குது அப்படின்னா நினைவு சின்னங்கள். இதுதான் என்னது அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அப்படின்னு நினைச்சினா மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த சுற்றுச்சூழல் இந்த மனிதன் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் தன் வாழ்க்கையை ஏதுவாகவும் எளிதாகவும் அமைத்துக்கொள்ள உருவாக்கப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா மனிதன் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்னச்சப்படுகிறது அந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் என்னச்சப்படுதுன்னா காணப்படுகிறது. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாகவும் எளிமையாகவும் அமைத்துக்கொள்ள என்னச்சப்படுது இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் என்னச்சப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் என்னெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டடம், போக்குவரத்து, பூங்கா, தொழிற்சாலை, நினைவு சின்னங்கள் இதெல்லாம் என்னச்சப்படுகிறது அப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழலுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சமநிலை ஏற்படுத்த மனிதன் மக்கள் தொகை பரவல், வளங்களின் இருப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் தொடர்ந்து அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் தேவைக்கு ஏற்ப வளங்களுக்கான மாற்று வழிமுறைகளை கண்டறிதல் போன்றவற்றை இது என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. எது இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகை எப்படி காணப்படுகிறது? இப்போ மக்கள் தொகையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மனித இனம் அல்லாத ஓர் உலகை உன்னால் கற்பனை செய்ய முடியுமா? அதாவது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதன் இல்லை அப்படின்னா அது உலகம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்போ மனிதன் இருந்தால் தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா உலகம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். அப்போ மனித இனம் இல்லாத ஒரு உலகை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கற்பனை செய்ய முடியாது. அப்போ அந்த இடத்துல மனிதன் வாழ்ந்து வந்தால் தான்
நம்ம என்ன செய்ய முடியும், அதை உலகம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், மேற்கொள்ள படிக்கிறோம். சரியா? அப்போ மனிதன் வந்து மக்கள் தொகை, பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு மனித இனம் வந்து ஒரு முக்கியமானதாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. மனித இனத்திற்கு அல்லது அந்த மக்கள் தொகைக்கு எது முக்கியமானது காணப்படுகிறது அப்படின்னா பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு, பொருளாதாரத்துக்கும் சமூக வளர்ச்சிக்கும் மனித இனம் வந்து மிக முக்கியத்துவமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. அப்படி காணப்படுகிறதா என்னது அப்படின்னா மக்கள் தொகை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், மேற்கொள்கிறோம். இதுதான் பாப்புலஸ் அப்படின்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது, அதாவது பாப்புலஸ் அப்படின்னா எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது. அப்போ பாப்புலஸ் அப்படின்றால் மக்கள் என்று பொருளாகும். பாப்புலஸ் அப்படின்னா எப்படி காணப்படுகிறது, மக்கள் அப்படின்று பொருளாகும். அப்போ மக்கள் இல்லை என்றால் அந்த உலகமே என்ன செய்யல, இல்லை, நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சுறாங்க, மேற்கொள்ளப்படுகிறாங்க. சரி, அப்போ மக்கள், இந்த பாப்புலஸ் அப்படின்ற மொழி வந்து எந்த இதிலிருந்து பெறப்பட்டது அல்லது எந்த இதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து என்ன செய்யப்பட்டது, எடுக்கப்பட்டுள்ளது. அப்போ பாப்புலஸ் அப்படின்ற அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மக்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மொத்த மக்களின் எண்ணிக்கையை மக்கள் தொகை என்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மொத்த மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை அப்படின்னு என்ன செய்வா நம்ம வந்து சொல்லப்படுகிறோம். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்கள் தொகையினுடைய தொகையியல் என்றால் என்ன, மக்கள் தொகையியல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டெமோகிராபிக் அப்படின்னு நினைச்சுறாங்க, சொல்லப்படுறாங்க. மக்கள் தொகையியல் என்றால் என்ன அப்படின்னா அதில் ஆங்கிலத்தில் வந்து டெமோகிராபிக் அப்படின்னு நினைச்சப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பல காலத்தில் கிரேக்க மொழியில் டொமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிராபிக்ஸ் என்றால் கணக்கிடுதல் என்று பொருளாகும். இப்போ பழங்காலத்தில் கிரேக்க மொழியில் இந்த டொமோஸ் அப்படின்றால் மக்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்புறம் கிராபிக்ஸ் என்றால் அதை கணக்கிடுதல் என்று பொருளாகும். எனவே தான் மக்கள் தொகையியல் என்பது புள்ளியியல் முறையில் மக்கள் தொகையை கணக்கிடுவதாகும். இந்த மக்கள் தொகையினுடைய கணக்கிட வந்து எதன் முறையில் கணக்கிடப்படுறாங்க அப்படின்னா புள்ளியியல் முறையில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மக்கள் தொகையை கணக்கிடுவதாக நினைச்சப்படுகிறது, காணப்படுகிறது. அப்போ இந்த டெமோகிராபிக் அப்படின்னு சொல்கிறல அது எந்த மொழியிலிருந்து காணப்படுகிறது அப்படின்னா கிரேக்க மொழியிலிருந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. டொமோஸ் அப்படின்னா என்னது, மக்கள் என்றும், கிராபிக் என்றால் அது என்னது, கணக்கிடுதல் என்று பொருளாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. சரியா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை வளர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது மக்கள் தொகை வளர்ச்சியை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை மக்கள் தொகை வளர்ச்சி என்கின்றோம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பையே மக்கள் தொகை வளர்ச்சி என்கிறோம். அப்போ பொதுவாக மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியானது சீராக அதிகரித்து கொண்டு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி அதிகரித்து கொண்டு காணப்படுகிறது அப்படின்னா சீராகவே அந்த மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பு வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படும். ஆனால் தொழில் புரட்சியின் போது மிக அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு தொழில் நிறைந்த இடமாக காணப்படுகிறது அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அதிகமாக காணப்படுறாங்க. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்ன செய்யப்படுகிறது, வாழும் மக்களின் எண்ணிக்கையே அதிகரிப்பை வந்து என்ன செய்யப்படுகிறது, அங்கே வந்து மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து என்ன செய்யப்படுகிறதுனா காணப்படுகிறது. அப்போ அங்கே பொதுவாக மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியானது எப்படி காணப்படுது அப்படின்னா சீரான அதிகரிப்பை என்ன செய்யும் கொண்டு இருக்கும். அப்போ அந்த தொழில் நிறைந்த இடமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் தொகை வந்து என்ன செய்யும், மக்கள் தொகை அதிகரிப்பு என்ன செய்யும் அதிகமாக காணப்படும். அப்போ மக்கள் தொகை வளர்ச்சி என்பது
பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆகும். அந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ பொதுவாக மக்கள் தொகை வந்து அங்கே வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா எப்போதுமே என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த மக்கள் தொகையினுடைய எப்போதுமே அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது வளர்ச்சி வந்து அதிகரித்து கொண்டே என்ன செய்யப்படுகிறது காணப்படும். ஆனால் சில சமயங்களில் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி என்ன செய்யும் குறையும். சில சமயங்களில் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னா குறையும். ஏன் குறையப்படுகிறது அப்படின்னா அங்கே திடீரென்று என்ன செய்யும் அப்படின்னா இப்போ மழை பெய்யாமல் இருந்தது என்ன செய்யும் பஞ்சமாக ஏற்படும். அப்போ பஞ்சம் ஏற்பட்டால் அப்படின்னா இந்த இடத்துல மழை பெய்யல, குறிப்பிட்ட ஒரு இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் மழை பெய்யல அப்படின்னா வேற நார்த் இந்தியாவில் மழை பெய்யுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துக்கு போயிடுவோம். அப்போ அந்த தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை வந்து என்ன செய்யும் குறைவாக இருக்கும் அப்படி தானே. அப்புறம் நிலச்சரிவு இப்போ குஜராத்தில் என்ன செய்யும் அப்படின்னா அங்கே இப்போ நம்ம குன்னூர் சைடு அந்த சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே அடிக்கடி என்ன செய்யும் அந்த மலை சரிவில் நிலச்சரிவு வந்து என்ன செய்யும் மேற்கொள்ளும். அப்போ அந்த இடத்துல மக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அதிகமாக மக்கள் வந்து வாழ மாட்டாங்க. அப்போ அங்கே மக்கள் வந்து என்ன செய்யும் அந்த அதிகரிப்பு வந்து என்ன செய்யும் குறைவாக காணப்படும். அப்புறம் புவி அதிர்ச்சி குஜராத்தில் அந்த மாதிரி இடங்களில் ஜப்பான் அந்த மாதிரி இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புவி அதிர்ச்சியை வந்து என்ன செய்யும் மேற்கொள்ளும். அப்போ அந்த இடத்துலையும் மக்கள் வந்து அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க வாழ மாட்டாங்க. அப்போ அங்கேருந்து என்ன செய்வாங்க மக்கள் தொகை குறையப்படும். அப்புறம் ஆழி பேராலை அப்படின்னா சுனாமி. இப்போ கடற்கரை பகுதியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பெரும்பாலும் மக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க குடியிருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே வந்து என்ன செய்யும் அடிக்கடி சுனாமி ஏற்படுவதனால அங்கே வந்து என்ன செய்ய மாட்டாங்க மக்கள் வந்து இதில் அடிக்கடி என்ன செய்யுது சுனாமி ஏற்படுகிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யும் மக்கள் வந்து குறையும். அப்போ சில நேரங்களில் சில சமயங்களில் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது குறையப்படுகிறது. அப்புறம் இயற்கை சீற்றங்கள் இதனால் என்ன செய்யப்படுது அப்படின்னா நிறைய இயற்கை சீற்றங்கள் மற்றும் மனிதனால் ஏற்படும் அழிவுகளான போர் போன்ற காரணங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி குறைகிறது. இதனால் என்ன செய்யப்படுகிறது மக்கள் தொகை வளர்ச்சி எதனால் குறையப்படுகிறது அப்படின்னா பஞ்சம், நிலச்சரிவு, புவி அதிர்ச்சி, ஆழி பேராலை, இயற்கை சீற்றங்கள், மனிதனால் ஏற்படும் அழிவுகளான போர் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த காரணங்களால் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா சில சமயங்களில் என்ன செய்யப்படுகிறது மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி குறையப்படுகிறது. அப்போ மக்கள் தொகை மாற்றம் என்பது மக்களின் எண்ணிக்கை வந்து ஓர் இடத்தில் வளர்ச்சி அதிகரிப்பு அல்லது குறைவதை குறிப்பதாகும். அதாவது என்ன அப்படின்னா அந்த மக்கள் தொகையினுடைய மாற்றம் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா மக்களினுடைய எண்ணிக்கை ஓர் இடத்தில் வளர்ச்சி அதிகரிப்பு அல்லது குறைவதை குறிப்பதாகும். அங்கே ஒரு இடத்துல வளர்ச்சி அந்த அதிகரிப்பு காணப்பட்டது அப்படின்னா அங்கே என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா குறைவதை குறிப்பதாகும். அப்போ அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இது பிறப்பு இறப்பு மற்றும் மக்கள் இடப்பெயர்வு ஆகியவற்றினால் தீர்மானிக்கப்படுகிறது. அங்கே வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா அதை வந்து எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா பிறப்பு இறப்பு இடப்பெயர்ப்பு வைத்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த மக்களினுடைய குறைவு அதிகரிப்பு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ கிபி 1650 500 மில்லியன் இருந்த மக்கள் தொகை வந்து கிபி பொது ஆண்டு 1850 எத்தனை மில்லியனாக அங்கே வளர்ச்சி கண்டது அப்படின்னா 1000 மில்லியனாக என்ன செய்யப்பட்டது 2 மடங்கு அங்கே வந்து என்ன செய்யப்பட்டது மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி காணப்பட்டிருந்தது. அதாவது 1650 500 மில்லியன் மக்கள் தொகை வளர்ச்சி என்ன செய்யப்பட்டது அப்படின்னா காணப்பட்டிருந்தது. அதே அங்கே அதுக்கப்புறம் 1850 அதனுடைய வளர்ச்சி மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி எத்தனை மடங்காக காணப்படுது அப்படின்னா 2 மடங்காக 1000 மில்லியன் வளர்ச்சியை வந்து மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி என்ன செய்யப்பட்டது காணப்பட்டு இருந்தது. அப்போ இந்த வளர்ச்சி வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா 2025 மற்றும் 2025 மற்றும் 2050 எத்தனை மில்லியனாக அங்கே வந்து காணப்படும் அப்படின்னா 8 பில்லியன் மற்றும் 9 பில்லியனாக வளர்ச்சி அடையும் என அனுமானிக்கப்படுகிறது. அதாவது இப்போ எந்த ஆண்டு அப்படின்னா 1660 அதில் வந்து என்ன செய்யுது 1650 எத்தனை மில்லியன் அப்படின்னா
500 மில்லியன். இதே 1850 எத்தனை மில்லியன்? 1000 மில்லியன். அப்ப இரு மடங்கு என்ன செய்யப்படுகிறது? அந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி என்ன செய்யப்படுது அப்படின்னா அதிகரிக்க காணப்படுகிறது. அதே மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா 2025 அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 2050 நம்ம மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு மடங்கு காணப்படுகிறது அப்படின்னா 8 பில்லியன் முதல் 9 பில்லியன் வரைக்கும் என்ன செய்யப்படுது அப்படின்னா மக்கள் தொகையுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சி அதிகமாக காணப்படும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறாங்க சொல்லப்படுறாங்க. அப்போ பிறப்பு மற்றும் குடியிறக்கம் அங்கே வந்து காரணமாக மக்கள் தொகை அதிகரிக்கிறது. பிறப்பு மற்றும் அங்கே வந்து குடியிறக்கத்தின் மூலமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா மக்கள் தொகை வந்து அதிகரிப்பாக என்ன செய்யப்படுதுன்னா காணப்படுகிறது. இறப்பு மற்றும் குடியேற்றம் வந்து என்ன செய்யப்படுது? மக்கள் தொகை குறைகிறது. அப்போ பிறப்பு மற்றும் குடியிறக்கம் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா மக்கள் தொகை வந்து அதிகரிப்பாக என்ன செய்யப்படுதுன்னா காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இறப்பு மற்றும் குடியேற்றம் வந்து அங்கே வந்து மக்கள் தொகையை வந்து என்ன செய்யப்படுகிறது? குறையப்படுகிறது. சரியா? அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அரசாங்கம் மக்கள் தொகையை பற்றி கணக்கெடுப்பு நடத்தி தகவல்களை சேகரிக்கின்றது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் என்ன செய்யப்படுது அப்படின்னா மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது. அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா அதை நடத்தி ஆய்வு செய்யப்படுகிறது. மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க அது அந்த கணக்கெடுப்பு வந்து மக்களினுடைய வயது, பாலினம், கல்வி அறிவு விகிதம், அதுக்கப்புறம் அவங்களுடைய தொழில் போன்ற விவரங்கள் எல்லாம் அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பில் என்ன செய்யப்படுகிறது? பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் ஐக்கிய நாட்டு சபையினுடைய பரிந்துரையின்படி உலகின் பல்வேறு நாடுகள் ஒவ்வொரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து என்ன செய்யப்படுகிறது? மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது ஐக்கிய நாட்டு சபையின் மூலமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த ஐக்கிய நாட்டு சபை நாடுகள் மூலமாக பரிந்துரையின்படி ஒவ்வொரு ஆண்டுகளையும் என்ன செய்யப்படுது அப்படின்னா 5 முதல் 10 ஆண்டு வரைக்கும் என்ன செய்யப்படுது அப்படின்னா அவங்களுடைய கணக்கெடுப்பை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ அவங்களுடைய கணக்கெடுப்பை வந்து முதல்ல எந்த ஆண்டு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னா பாபிலோன் அப்படின்ற இடத்துல வந்து என்ன செய்யப்படுகிறது? முதல்ல உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாபிலோன் அப்படின்ற இடத்துல என்ன செய்யப்படுகிறது? எடுக்கப்பட்டுள்ளது. அது எந்த ஆண்டு அப்படின்னா 3800ஆம் ஆண்டுல என்ன செய்யப்பட்டது? அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. எந்த இடத்துல? முதல்ல பாபிலோன் அப்படின்ற இடத்துல. எந்த ஆண்டு அப்படின்னா 3800ஆம் ஆண்டுல என்ன செய்யப்பட்டது? அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. அப்புறம் நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து முதல்ல எந்த நாடு நடத்தியது அப்படின்னா டென்மார்க் அப்படின்ற இடத்துல நடைபெற்றது. அதாவது முதல்ல 3800ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன செய்யப்பட்டது? நடத்தப்பட்டுள்ளது. அது எந்த இடம் அப்படின்னா பாபிலோன் அப்படின்ற இடத்துல. அப்புறம் நவீன மக்கள் தொகை கணக்கெடுப்புல அங்கே மேற்கொள்ளும் பொழுது எந்த இடம் காணப்பட்டது அப்படின்னா டென்மார்க் வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நடத்தப்பட்டுள்ளது. டென்மார்க் அப்படின்ற இடத்துல என்ன செய்யப்பட்டது? அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன செய்யப்பட்டது? மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னா 1872ஆம் ஆண்டுல நம்ம இந்தியாவில் என்ன செய்யப்பட்டது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன செய்யப்பட்டது? முதலாக என்ன செய்யப்பட்டது? நடத்தப்பட்டுள்ளது. எங்க? நம்ம இந்தியாவில். எந்த ஆண்டு? 1872 நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் முதலாக என்ன செய்யப்பட்டது? நடைபெற்றது. சரியா? அப்போ 1881ஆம் ஆண்டு தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்யப்பட்டது அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன செய்யப்பட்டது? நடைபெற்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா 1881ஆம் ஆண்டுல மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு என்ன செய்யப்பட்டது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த கணக்கெடுப்பை வந்து என்ன செஞ்சாங்க? மேற்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை சமூக பொருளாதார விவரங்களை விரிவாக அளிக்கும் ஆதாரமாக திகழப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்தியாவில் காணப்படுகின்ற மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அங்கே வந்து மக்கள் தொகை சமூக பொருளாதார விவரங்களை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா விரிவாக அளிக்கும்
ஆதாரமாக என்ன செய்யப்படுகிறது, அது வந்து நமக்கு வந்து திகழப்படுகிறது. நீங்கள் அதே மாதிரி என்ன செய்யப்படுது அப்படின்னா இதெல்லாம் என்ன செய்யப்படுது, மக்கள் தொகையின் கணக்கெடுப்பை வந்து என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் மேற்கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ மக்கள் தொகை இந்தியாவில் மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை நம்ம மேற்கொள்ளும் பொழுது அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து இந்தியாவில் என்ன செய்யப்படுறாங்க, மேற்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து மக்கள் தொகையினுடைய சமூக பொருளாதார விவரங்களை அளிக்கும் ஆதாரமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா திகழப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய விவரம் அங்கே வந்து என்ன செய்யப்படுது, பாலினம் மற்றும் கல்வி அறிவு மற்றும் வயது இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த விவரங்களை சேகரித்து மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை வந்து என்ன செய்கிறாங்க, மேற்கொண்டு வராங்க. சரியா, இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்கணும். மீண்டும் அடுத்த கிளாஸில் என்ன செய்யலாம், இதனுடைய தொடர்ச்சியாக மக்கள் தொகை பரவலை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரி, அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே.